ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நம்ம தெரிந்து கொள்ள பாடம் ஊழியக்காரரின் ஜெபம். ஊழியக்காரரின் ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஊழியக்காரர்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். அவர் என்ன பண்ணோம், என்ன ஏதுன்னு கேட்டு ஃபஸ்ட்டு புன்முறுவலோட வாங்கன்னு நம்மளை அன்பாக கேட்டு, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லாமல் போனீங்கன்னா அவங்க விசாரிக்கிறதுலே பாதி நோய் போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? உலகத்தானா இருக்கிற ஒரு டாக்டர் விசாரிக்கும் போதே பாதி நோய் போகுதுன்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் விசாரிக்கும் போதே அவங்களுடைய பாரத்தெல்லாம் அங்கே இறக்கி வச்சுட்ட மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு அவங்க நேரம் கொடுக்கணும் ஊழியக்காரர்கள். அதுக்கப்புறம் தாங்கிட்ட ஜெபம் பண்ண வரவங்கக்கிட்ட மூஞ்சி சொல்லிக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோம், இல்லை அவங்கள சபைக்கு வர வச்சு ஜெபம் பண்ணோம். இல்லை அப்போ முடியலன்னா, சப்போஸ் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ஃபோனில் கூட ப்ரேயர் பண்ணலாம். அப்படி ஃபோனில் ப்ரேயர் பண்ண முடியலன்னா, ஒருவேளை அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா, அப்போ ஃபோன் எடுக்கலைன்னா கூட எதாவது பைபிள் படிக்கிறாங்க, இல்லை எதாவது ப்ரேயரில் இருக்கிறாங்கன்னா எடுக்க முடியலனாலும் அப்புறமா விசாரித்து என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறமா ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்க கடவுளுக்கு ஈக்குவலாக ஊழியக்காரர்களை நம்புகிறாங்க. நாங்கள் நம்புகிறோம் ஊழியக்காரர்களை. ஆனால் எல்லா ஊழியக்காரர்களும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு தெரிலங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் என்னுடைய சின்ன சாட்சி சொல்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய வீடு ஒரு ஓலை வீடு தான். ஒரு 12 வருஷமாக கட்டப்படலைங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியவே இல்லை. அது அந்த இடம் வேறு எதுவும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஓலை மட்டும்தான் கட்ட முடியும். அதனால் அது கூட கட்ட முடியாமல் 13 வருஷம் என்னால் கட்ட முடியலங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் என்னால் முடியவே முடியல. ஏதாவது செலவு வந்துடும், ஏதாவது எதுவும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அப்படி இப்படி ஏதாவது ஒரு பண்ணினே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அந்த ஊழியக்காரர் ஞானசேகர்னு ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரரை கூப்பிட்டுன்னு வந்தார். அவர் பேர் ஏசு சாமுவேல். என்னுடைய சாட்சி இது. அவர் பேர் ஏசு சாமுவேலுங்க. அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நாங்கள் ஆர்சி, அவங்க சிலை வழிபாடு இல்லாதவங்க, வார்த்தையை கும்பிட்றவங்க. ஆனாலும் எங்கள் வீட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனார். ப்ரேயர் பண்ணது இல்லாமல் எங்கள் வீட்டை பார்த்து ரொம்ப மனசு நாங்களும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னார். அது சொல்லிவிட்டு அவர் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு, ப்ரேயர் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் உதவியும் செஞ்சு எங்கள் வீடு கட்டப்பட்டது. 13 வருஷம் கட்டலை, ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டப்பட்டது. மழை வந்தால் தண்ணி உள்ளே வந்துடும், கொஞ்சம் உயர்த்தப்பட்டது. அந்த மாதிரி சிலர் பண்ணுற ஜெபம் நான் பார்த்ததில்ல. அவர் கொஞ்சம் நல்ல ஒரு பாஸ்டர், ஏசு சாமுவேல் அவர் பேர். நம்ம ஃபோன் பண்ணால் கூட சரி, ஃபோன் எடுத்து அழகாக நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுவார். அப்படி அவரால் எடுக்க முடியலனாலும் அவங்க மனைவி சாந்தி அம்மா அழகாக எடுத்து, நான் பிரதர் இப்போ இல்லைங்க, நான் வந்தவனை சொல்கிறேன் அப்படின்னு ரெஸ்பான்ஸாக சொல்லுவாங்க. அந்த ஒரு இது தாங்க நான் பார்த்த ஊழியக்காரர்களை. ஏன்னா நாங்கள் ஆர்சி தான் இருந்தாலும் நிறைய ஊழியக்காரர் நம்ம ஆண்டவரை பற்றி தானே சொல்கிறாங்க. சில இடத்துல நம்ம போய் கேட்போம்ல. அப்போ அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது நான் பார்த்த ஊழியக்காரில் இவர் அதே மாதிரி இது வரைக்கும் நான் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் 10 வருஷம் காணிக்க அவர் கொடுத்ததே கிடையாதுங்க. அவங்க பணத்துக்காக வாங்கினதே கிடையாது, பணமே வாங்கினது கிடையாது கையில். ப்ரேயர் பண்ணும்போது வாங்க ஐயா சொன்னால் வருவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. எந்த ஒரு இதுக்கும் ஆசைப்பட்டதும் கிடையாது. அந்த மாதிரி அவர் பேர் ஏசு சாமுவேல். அந்த அம்மா பேர் சாந்தி அம்மா. இந்த மாதிரியும் ஊழியக்காரங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜி சர்ச்சுக்கு போயிருக்காரு ப்ரேயர் பண்ண. அவர் அப்போ இந்துல இருந்திருக்காரு. அவர் அப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எங்கள் ப்ரேயர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டு போயிருக்காரு. போயிட்டு ஒருத்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது
போய் கேட்கும்போது, ஐயா எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கும்போது, அவருக்கு ஒரு அவர் பெரிய தபலிஸ்ட்டுங்க அவரு. அவரு எஸ்பிபி, ஜானகி அம்மா, சுசீலா அந்த மாதிரிலாம் அவங்ககிட்டலாம் வாசிச்சிருக்காரு. ஆனா தன்னை காட்டிக்க மாட்டாரு. அந்த மாதிரிலாம் இருந்தாரு. ஆனா அவருக்கு அந்த உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் முடியாம இருந்திருக்காரு. உடம்பு சரியில்லாம இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் பைத்தியக்காரன் மாதிரி இருப்போம். அப்போ அவர் போய் கேட்கும்போது, "நீ எங்கேருந்து வர?" எல்லாம் கேட்டுட்டு, "போய் உன் ஒய்ஃபை கூட்டின்னு வா." கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமான்னுருக்காரு. "போய் உன் ஒய்ஃபை கூட்டின்னு வா. அப்பதான் ப்ரேயர் பண்ணுவேன்னுருக்காரு. ஆனா அவரு, "ஐயா இல்லையா, அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வர சாயந்தரம் ஆகும். அப்போ வந்து என்னைக்கு அவங்க ஃப்ரீ ஆகுறாங்களோ அன்னைக்கு கூட்டின்னு வா. அப்பதான் ப்ரேயர் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு கேட்டாரு, "ஐயா எனக்கு இப்போ ப்ரேயர் பண்ணுங்கய்யா" அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிறாரு. அதாவது அப்போ வந்து அவரு அ ஜீசஸ தெரிஞ்சுக்கல. அதுக்கு முன்னாடி அவரு அப்படி இருந்து அப்பதான் வராரு. வரும்போதே அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை. அவரா பேசினாரா? அவருக்குள்ள இருந்த ஒரு சாத்தானுடைய தூண்டுதலால அப்படி பேசினாரா? எனக்கு தெரியலங்க. ஆனா அதே மனுஷன ஒரு 25 வருஷம் கழிச்சு நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னும்போது, "நானா பேசினேன்? ஐய்யய்யோ! என்ன மன்னிச்சுக்கங்க." அப்படி இப்படி அப்படின்னு சொன்னாராம் அவரு. இந்த மாதிரி ஊழியக்காரங்களும் நெறைய பேர் இருக்காங்க. நான் சொன்ன அந்த இயேசு சாமுவேல் ஐயா மாதிரியும் இருக்காங்க. இந்த மாதிரி ஊழியக்காரங்க நெறைய பேர் இருக்காங்க. எ ஒரு ஊழியக்காரர்ட்ட எதுக்கு நம்ம இது பண்றோம்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்குறதுக்கு அவங்க தான் வாசல் இல்லைங்களா? ஏன்னா அதே மாதிரி ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணுன்ட்டு தீத்து 1வது அதிகாரம் 5லேருந்து 16 வரைக்கும் படிச்சு பாருங்க. அதில அழகா போட்டிருக்கும். அவங்க வந்து எந்த குறை சொல்லுக்கும் ஆளாம இருக்கணும், ஒரு மனைவியோடு இருக்கணும், நல்ல பிள்ளைகளை வளர்ப்பதா இருக்கணும். இன்னும் நெறைய போட்டிருக்கும். தீத்து 1வது அதிகாரம் 5லேருந்து 16 வசனம். அதில படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க ப்ரேயர் பண்றது வந்து நீங்களே பண்ணிக்கலாம். அதெல்லாம் நாங்க தேவையில்ல அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லங்க. நீங்க பவுல் ஐயாவே எங்களுக்காக வேண்டிங்கன்னு சொன்னாரு. எவ்வளோ பெரிய ஊழியக்காரருங்க அவரு. அவரெல்லாம் வந்து அவர்கிட்டலாம் யாராவது முடியுமா? நான் பவுல் ஊழியம் செய்றேன்ட்டு. அவரே வந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு வேண்டிக்காரு. ஏசப்பாவே கெத்செமனி தோட்டத்தில பாருங்க, மார்க் 14வது அதிகாரத்தில 32லேருந்து 41 வரைக்கும் 42 வரைக்கும் படிச்சு பாருங்க. அவரு அந்த கெத்செமனி தோட்டத்தில ப்ரேயர் பண்ணும்போது, பிரதான அப்போஸ்தலர்கள் யோவான், யாக்கோபு, பேதுரு 3 பேர்ட்டயும் சொல்றாரு, "விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு." போய் ப்ரேயர் பண்ணிட்டு மறுபடியும் வராரு, தூங்கின்னு இருக்கிறாங்க. மறுபடியும் எழுப்பி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு, விழித்திருங்க அப்படின்றாரு. மறுபடியும் போறாரு, மறுபடியும் வராரு. மறுபடியும் தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் எழுப்பி போறாரு. 3 வாட்டி அந்த மாதிரி இது பண்றாரு. நீங்க அந்த வசனம் படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவரே வந்து ஜெபம் பண்ண சொல்றாருங்க. ஜெபம்ன்றது நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தொடர்பு. ஸோ ஊழியக்காரங்க உங்கள நம்பி வர ப வ வர மனுஷங்கள தயவுசெய்து ய எ அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களால இப்ப முடியலன்னா கூட அப்புறமா ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி, அவங்க மனசு சந்தோஷமா அப்பதான் அவங்க ஆண்டவர்கிட்ட சீக்கிரம் வர ஒரு இதுவா இருக்கும். இந்த பட்டாசு பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன வெடி தாங்க. அந்த தெருமுனையில வைப்பாங்க. இந்த தெருமுனையில சத்தம் கேட்கும். ஆனா பட்டாசு தெரியாது. அந்த சத்தம் மட்டும் தான் கேட்கும். அந்த மாதிரி ஊழியக்காரருடைய அந்த நீதி வந்து எல்லாருக்கும் தெரியணும். இப்போ சில ராக்கெட்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா? ராக்கெட் உயரத்துக்கு போகும். உயரத்துக்கு போய் வெடிச்சு அழகா வரும். அந்த மாதிரி உண்மையான ஊழியக்காரங்கள்லாம் எல்லாம் பிரமிப்பா பார்க்குற அளவுக்கு அப்படி இருப்பாங்க. எ நீங்க இந்த 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 உலகத்தில வந்து நீங்க எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, அது ஒண்ணும் நீங்க வந்து பேதுரு ஆக முடியாது. வேற அந்த அப்போஸ்தலர் அவங்களலாம் யாராலும் ஆக முடியாது. ஏன்னா வரும்போது எல்லா ஊழியக்காரர்களும் பக்தியும் பயத்தோட தான் வரும். ஆனா நடுவுல வந்து சில விஷயங்கள் வந்து நம்மள மாத்திருது. ஸோ யாரு ஜெபம் கூப்பிட்டாலும், நீங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா உங்க மூலியமா அவங்க கடவுள பார்க்குறாங்க. ஸோ அதனால தயவுசெய்து நீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அது ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காதீங்க. நான் இது ஒரு குறையா ஒரு வேண்டுதலா சொல்றேங்க. ஸோ இத உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சு. ஏன்னா நெறைய பேர் அந்த மாரி பாதிக்கப்படுறாங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. கூப்பிட்டா அப்புறம் வான்னுவாங்க. இல்ல நீ இங்க வான்னுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால தயவுசெய்து நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட வர வழி விடுங்க. அது சொல்றார்ல ஆண்டவர், "நீலாம் கதவு தொறந்து உள்ளார மாட்ற, மத்தவங்களையும் வரவிட மாட்ற, உனக்கு ஐயோ கேடு" அப்படின்னு ஒரு வசனத்துல சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. இது கடைசி காலம். எல்லாருக்கும் தெரியும். பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். தயவு செய்து தயவு செய்து உங்ககிட்ட வரவங்கள அரவணைங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சேருங்க. இதோ இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.